நான் ஆர்எஸ்எஸ் பாஜக விஜய் அப்படியே அதிமுக கொண்டு போய் சேர்த்துருன்னு பார்த்தேன். இதை விட அதிகமாக சிந்திச்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆட்கள். விஜய் பாஜக கட்டுக்குள் தான் வச்சிருக்கோம். ஆமாம், வளர விடுமா? அதான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக வளர விடும். திராவிட இயக்கத்துக்கு மாற்ற ஒரு சக்தி தேவைப்படுதில்ல. ஆல் இண்டியா லெவலில் ஹிந்தி படம் எடுக்கக்கூடிய ஒரு பெண் ஃபிலிம்ஸ், பெண் மீடியா ஒரு 100 படம் எடுத்திருக்கான். 1000 கோடி ரூபா பட்ஜெட், 2000 கோடி ரூபா பட்ஜெட் தான். அந்த நிறுவனம் இப்போ விஜய் வச்சு வேல்பாரின்னு ஒரு படம் எடுக்க போகிறான். இதுவரை தமிழ் திரைப்பட உலகத்திலே வராத பட்ஜெட். சங்கர் தான் டைரக்டர். அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு. இது பாஜக இல்லாமல் எப்படி நடக்குது? இந்த ஏற்பாடே பாஜக ஏற்பாடு தான். ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண திமுகவை காலி பண்ணுறதுக்கான வேலை செய்யி பிரதி பலனா வேல்பாரி. இல்லை, இப்போ இந்த தேர்தல் முடிவு திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருக்கு. இந்த பின்னடைவினுடைய வெளிப்பாடு தான் திமுகவிலிருந்து பலர் வெளியேற தயாராக இருக்கிறார். விஜய் ஆட்சி அமைக்கணும்னா இந்த இரண்டு பேர் வாங்கினாங்கல்ல, இந்த 35% இதை ஓவர்டேக் பண்ணணும். 40% வாங்கணும். திமுகவை அழிக்கணும். அங்கிருந்து திமுகவுக்கு வாழ்நாள் வாக்காளர்கள் பூரா அப்படி எங்கே வந்திருக்கணும்? வந்தாங்களா? வரல. மீடியானால சபரீசனும் ஆதவரிசனும் தான் இன்னைக்கு டோட்டல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறோம். கட்டமைக்கிறாங்க. அமைச்சாச்சு. இப்போதான் நீங்கள் கமைக்கிறான்னு இப்போ 6 மாதம் கழிச்சு அமைக்க போகிறாங்க. இப்போ சொல்ல ஆட்சியை பிடிக்க சார், இந்த ப்ராசஸ் 1 வருஷமாக நடக்குது சார். அழிஞ்சது சீமான் அழிஞ்சார், பிரேமலதா முடிஞ்சது, சிறுத்தையும் முடிஞ்சது. இந்த விஜயுடைய வரவு 3 கட்சிகள் முடிஞ்சு போச்சு. அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எக்ஸிட் போல் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வெளியேற டைமில் வந்துடும். இப்போ 2 வகையில் தான் எக்ஸிட் போல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, அதிக பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கிறது, இல்லை அதிக பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கிறது. இது 2 தான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறாங்க. இது 2 கணக்குகளையும் அடித்து நொறுக்குங்க. 2 பேரையுமே துடைத்தெறிந்து 50 வருட திராவிட அரசியலை ஒழிச்சிட்டு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்க போகிறாரு. 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்க போகிறாரு. பூத்துக்கு 200 ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனோட அவர்கள் இப்போ எக்ஸிட் போல் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சமயங்களில் வந்துடும். ஈவினிங் வந்துடுது. என்ன எக்ஸிட் போல் வரப்போகுது? எக்ஸிட் போல் வர்றது உண்மையாக நடக்குமா? என்ன நடந்தது? இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, இப்போ இந்த தேர்தல் முடிவு திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த பின்னடைவினுடைய வெளிப்பாடு தான் திமுகவிலிருந்து பலர் வெளியேற தயாராக இருக்கிறார். உதாரணத்திற்கு மனோ தங்கராஜ், முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அவர் இப்போது தாவேகா பக்கம் பேசிகிட்டு இருக்கார். திமுக கொடைக்கானலிருந்து அவரை தக்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. இதுதான் எக்ஸிட் போல். நீங்கள் பழக்கடை அன்பழகனுடைய பேத்தி மோனிஷா அந்த மாதிரி தாவேக்கால சேர்ந்துருச்சு. அவங்க அப்பா தாவேக்கா போகிறாரு. சீட்டு கொடுக்காத விரக்தியா இல்லை? ஆமாம், நீ அதாவது 20 கோடி ரூபா பணம் கேட்டிருக்காங்க, 25 கோடி செலவு பண்ணணுன்னு இருக்காங்க. 50 கோடி இருந்தால் தான் அரசியலுக்கு வரணும். இப்போ 50 கோடி இல்லையா, வெளியேறிடு. 50 கோடி யார் எந்த கட்சிக்காரன் கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்து அவன் ஜெயிப்பான். உன்னை வைத்து கொண்டு என்ன பண்ணுறது? இதுதான். அப்போது அங்கே அன்பழகன் கூடாரம் அப்படியே எங்கே போகுது? தாவேக்காவுக்கு போகுது. இல்லைங்க, இதெல்லாம் வாஸ்தவம். நீங்கள் அங்கேருந்து மாற்று கட்சியாக தாவேக்காவை தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தாவேக்காவோட இம்பேக்ட் பெருசாக இருக்கா? ஆமாம், பெரிய அளவில் இருக்குது. அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் அது ஆட்சியை பிடிக்காது. இந்த தேர்தலில் ஆட்சியை ஏன் பிடிக்காதுன்னா, திமுக அதிமுக 35% வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்கும். 30-35 வெற்றி பெறும். 30-35 வெற்றி பெறும். 35 யார் வாங்குகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 30 வாங்குகிறவர்கள் தோல்வியடைவார்கள். இப்போ இந்த 30க்கு திமுக போவதற்கு காரணம் தாவேக்கா. அது 30க்கு போகுதா, 25க்கு போகுதா, இல்லை அதிமுக முதலிடத்தில் இருக்குது. மீடியா வெளிச்சமே இல்லை.
அங்கே ராஜன் செல்லப்பா பையன் ராஜ்சத்தியை கிடைச்சதை பூரா ஆட்டையை போட்டு எடப்பாடி பையனுக்கு ஆப்ட்ராயர் ஆந்திரா பக்கம் போய் காமிச்சா போதும் நான் முடிவு பண்ணுறேன். இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, திமுகவை எதிர்த்து அதிமுகவை தான் வாக்களிக்கிறார். நீதியரசர் கிருபாகரன் சொன்னதைப் போல் விஜய் ஜெயிக்கலினா 2 குழந்தைக்கு விஷம் கொடுத்து நான் செத்து போயிடுவேன்னு ஒரு மரபணு மாறிய ஒரு சகோதரி சொல்கிறான். அவளுக்கு கண்டிப்பாக மரபணு மாறி இருக்கும். சொந்த தாயோ தகப்பனோ அல்லது தமிழர்களோ அல்லாத ஒரு ஒரு தமிழச்சி, மரபணு மாறிய தமிழச்சி குழந்தையை கொண்டுட்டு விஷம் குடித்து சாகிறான்னா அவள் கண்டிப்பாக தமிழச்சியாகவே இருக்க மாட்டான். இப்படி ஒரு அரசியல் இருக்குது. இப்போ இந்த அரசியலில் அதிமுகவுக்கு ஒருத்தன் விவரம் தெரிஞ்சு ஒரு ஓட்டு போட்டான்னா அவன் மரணம் அடைகிற வரை ரெட்டலைக்கு தான் போடுவான். அவன் மாறவே மாட்டான். நீங்கள் ஈரோடு கிழக்கில் தான் எடப்பாடி டெஸ்ட்டு பண்ணார். எவ்வளவு பெரிய சூறாவளி சுனாமி புயலில் 22% தக்க வச்சார். இதுதான் 25% அதிமுக வாக்கு யாராலும் உடைக்க முடியாது. இப்போ பாஜக மனநிலை உள்ள இந்துக்கள் பாஜக பார்ப்பனர்கள் 3%. அது எப்பவுமே மாறாது. நான் அதை ஈரோடு கிழக்கில் பார்த்தேன். எந்த கட்சியும் நிற்கலை, சீமான் மட்டும்தான் நின்னார். சீமா 11,000 வாக்கு அதிகமாக வாங்கினார் ஈரோடு கிழக்கில். நானும் தேர்தல் நின்னேன். அப்போ ஏது 11,000னா போன தேர்தலில் பாஜக வாங்கின 16,000 அப்படியே சீமானுக்கு வந்துருச்சு. 25,000 வாங்கினார். போன முறை 5,000 வாங்கினார், அப்போ 26,000 வாங்கினார். அப்போ இதுதான் கணக்கு. அப்போது பார்ப்பனர்கள் 3%, பார்ப்பன உணர்வுள்ள ஜாதி இந்துக்கள் 2%, 5%. 25 எடப்பாடிக்கு, 5% இந்த பாஜக ஓட்டு, 30%. அன்புமணி ஒரு 2%, அதிருப்தியாளர்கள் ஒரு 3%. ஆக 35% எடப்பாடி வாங்கினா ஜெயிச்சிருவார். எத்தனை சீட்டுகளை வாங்க முடியும்? இப்போ மெஜாரிட்டி வாங்கிடுவார். மெஜாரிட்டி தான். அது ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஏன்னா பாஜக என்ன வேலைகளை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க தலைமையில் ஆட்சி. அது அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தானே, தேர்தலுக்கு முன்பே ஆட்சி அமைச்சிருவாங்களா? அது அப்புறம் எடப்பாடி ஜெயிக்கிறாரா அமித்ஷா ஜெயிக்கிறாரான்னு அப்புறம் அது ஒரு பெரிய அரசியல் விளையாட்டு இருக்கு. இந்த அரசியல் விளையாட்டுக்கு முன்பு நடக்கக்கூடியது நான் சொல்கிறேன். அப்போது விஜய் ஆட்சி அமைக்கணும்னா இந்த இரண்டு பேரும் வாங்கினாங்கல்ல, இந்த 35% இதை ஓவர்டேக் பண்ணணும். 40% வாங்கணும். அதிமுகவை அழிக்கணும். அங்கிருந்து அந்த திமுகவுக்கு வாழ்நாள் வாக்காளர்கள் பூரா அப்படி எங்கே வந்திருக்கணும்? தாவேக்காக்கு வந்தாங்களா? வரல. இப்போ ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டிஸில் விஜயோட தாக்கம் பெருசாக இருந்தது. சாரையாக வந்து ஓட்டு போட்டாங்க, ட்ரெஸ் கோடு போட்டு அசப்டுங்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் நிறைந்து காணப்படுறாங்க. யாரை கேட்டாலும் தாவேக்காவுக்கு ஓட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. வாய்மொழியாக கேட்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஓட்டுகளை பார்த்தா விஜய் அவர்கள் அபரீதமான வெற்றியை பெறணுங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ 8% 10, 15, 20, இப்போ 25% வந்து நிற்குது. இப்போ இந்த 25%க்கு மேலே ஒரு சதவீதம் கூடினாலும் அது சீட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குதானே? வாய்ப்பு இல்லை. இந்த பில்டப்பே ஆதவர்ஜனா பண்ணுற பில்டப் தான். அத்தனை பேர் மீடியா ஆட்கள் பூரா ஆதவர்ஜனா சம்பளம் வாங்குறான். மீடியா தரகர்கள் இருக்காங்க, புரோக்கர்ஸ், பூரா இதெல்லாம் வந்து ஒரு வருஷமாகவே நடக்குது. இன்றைக்கி மீடியானால சபரீசனும் ஆதவர்ஜனம் தான் இன்றைக்கி டோட்டல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறான், கட்டமைக்கிறாங்கங்கிறீங்க. அமைச்சாச்சே. இப்போ தான் நீங்கள் கமைக்கிறான்னு எப்போ 6 மாதம் கழிச்சு அமைக்க போகிறாங்க. இப்போ சொல்ல ஆட்சியை பிடிக்க 6 சார். இந்த ப்ராசஸ் 1 வருஷமாக நடக்குது சார். எவ்வளோ? 1 வருஷமாக நடக்குது. பெண் நிறுவனத்தில் 21 ஆட்சிக்கு வருவதற்கு பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து திட்டமிட்டு, இவர்கள் திட்டத்தினாலும் அல்ல, அதிமுக பாஜகவோடு சேர்ந்த பிறகு முஸ்லீம் வாக்காளர்கள் அப்படியே ஓட்டு போட்டான் 14%. அதில் தான் திமுக 3% வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பிரசாந்த் கிஷோர் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை, சபரீசனும் இல்லை, சபரீசன் பாட்டியும் இல்லை, ஆதவர்ஜன தாத்தாவும் இல்லை. இயல்பாக பாஜகவோடு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக முஸ்லீமு, கிறிஸ்துவர்கள், தலித்து பூரா திரும்புவாங்க. இந்த முறை தலித்து பூரா திருமாவளவனை விட்டுட்டு
விஜய்க்கு வந்துட்டாங்க. புது வாக்காளர்கள், வன்னிய வாக்காளர் இளைஞர்களும் அங்கே வந்துட்டான். கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க. ஜோசப் விஜய் நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்காரு. திருச்செந்தூரில் இந்து அல்லாத ஒரு பதிவேட்டில் தான் கைது போட்டிருக்காரு. நான் ஜோசப் விஜய் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ கிறிஸ்துவர வாக்கு அப்படியே சாரி ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ் அப்படியே அந்த ஓட்டு போயிடுச்சு. யார் ஓட்டு? திமுக ஓட்டு. தலித்து ஓட்டு அப்படியே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளரே யாருக்கு போட்டிருக்காங்க? தாவேக்காக்கு. நீங்கள் அழிஞ்சது, சீமான் அழிஞ்சார், பிரேமலதா முடிஞ்சது, சிறுத்தையும் முடிஞ்சுது. இந்த விஜயுடைய வரவு 3 கட்சிகள் முடிஞ்சு போச்சு. தனிச்சு நின்று பார்த்தா இப்போ பிரேமலதாவுக்கு திமுக ஓட்டு கிடைக்கும், பர்சன்டேஜ் கிடைக்கும். விசிகாவுக்கு திமுக ஓட்டு ப்ளஸ், ஆனால் 10 தோற்று போயிடும். விசிகா 8 தோக்கும், தேமுதிக 10 தோக்கும். இதெல்லாமே எங்கே போயிடுச்சு? விஜய்க்கு போயிடுச்சு. ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது தமிழ்நாட்டில். தேசிய அரசியலில், தமிழ் தேசிய அரசியல் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம் சினிமா கலிசடைக்கு பின்னாடி தான் போகும், வேறு ஆள் இல்லை. இந்த ரெண்டு கலிசடைகளும், திமுக அண்ணா திமுக 2 கலிசடைகளும் இதை விட கலிசடை அதே பரவாயில்லைன்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த எக்ஸிட் போலாக இருக்கட்டும், வரக்கூடிய முடிவாக இருக்கட்டும், அதுக்கு முன்பாக எத்தனை சதவீத வாக்குகள் வித்தியாசம் தான் இந்த தேர்தலில்? ஏன்னா கடந்த முறை வந்து ரொம்ப குரூஷியலாக ஒரு 35-40 தொகுதிகளில் ஒரு 5000-10,000 வாக்குகள் உள்ளதாக இருந்தாங்க. ஆனால் இந்த முறை வெற்றிங்கிறதே 5000 வாக்குகள் தான் பெரிய வெற்றி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களே. ஏன்னா விஜயோடைய அந்த வாக்கு பிரிப்பு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜினில் தான் அந்த வெற்றிகள் தீர்மானிக்கப்படும்? எனக்கு தெரிஞ்சு 2% to 3%. பழைய 3% திமுக ஜெயிச்சதில்லை. அதே போல் தான் 3-2 தான் அதிமுக ஆட்சி அமைக்கும். தெளிவாக ஆட்சி அமைக்கும் சார் அதிமுக. திமுக 2ஆம் இடமா 3ஆம் இடமா என்பதுதான் இப்போ சந்தேகம். ஏன்னா முஸ்லீமுக்கு ஓட்டு இருக்குது. ஆனால் முஸ்லீம் இளைஞர்களும் பாரம்பரிய முஸ்லீம் இளைஞர்கள், பாரம்பரியமான முஸ்லீம்களை யாருக்கு போட்டிருக்காங்க? தாவேக்க போட்டிருக்காங்க. அப்போ திமுக ஓட்டு சேதாரம் படு சேதாரம். இப்போ இதுதான் மிஷனா? அதாவது விஜய் அவர்கள் திமுகவுடைய அந்த டிசிஎம், தலித் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்குகளை பிரித்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வெற்றிக்கு உதவுவது தான் ஒரு பிளானாக இருக்குதா? அல்லது அதிமுக 2 கட்சிகளையும் தாண்டி தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி உதயமாறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? இப்போ விஜய் யாருக்கு உதவி இருக்கிறார்? பாஜகவுக்கு உதவி இருக்கார். அப்படிதான் எடுத்துக்கோ. அப்படிதான். எனக்கு அதுதான் டெல்லியில் வச்சு போடப்பட்ட அந்த 41 பேர் மரணத்திற்கு பிறகு நடந்த அரசியலே இதுதான். அது களத்திலே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஆமாம். நான் கூட என்ன நினச்சேன்னா, எனக்கு கூட ஆர்எஸ்எஸ் அளவுக்கு சிந்திக்க முடியல. ஆர்எஸ்எஸ் அளவுக்கு நான் ஆர்எஸ்எஸ் பாஜக விஜய் அப்படியே அதிமுக கொண்டு போய் சேர்த்துருன்னு பார்த்தேன். இதை விட அதிகமாக சிந்திச்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆட்கள். தனிச்சு நின்னா தான் திமுக தோல்வியடையும், என்டிஏ கூட்டணி வெற்றி அடையும் என்பது அது ஒரு 4000 ஆண்டு சிந்தனை. அது பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ் 4000 ஆண்டு சிந்தனை, தெளிவான சிந்தனை. விஜயை தனியாக நிறுத்தினா தான் திமுக ஓட்டு பூரா வரும், திமுக படு பாதாளத்துக்கு போகும் என்பதுதான் அந்த சிந்தனை. அது சரியாக நடந்து முடிந்திருக்கு. அதான் விஜயின் களத்தில் பேசும்போது தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட காரணம் அதே தான். ஏன்னா கிறிஸ்டின் ஓட்டு 3% அப்படியே வந்துருச்சு. தலித் வாக்கு 3% அப்படியே வந்துருச்சு. 3-6%. புது வாக்காளர்கள் ஏறக்குறைய 10%, 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேர் வருஷம் 10 லட்சம் பேர் புது வாக்காளர்கள் வர்றாங்க. அது அப்படியே விஜய்க்கு தான் போயிருக்கு. திமுக அதிமுக அந்த புது வாக்காளர்கள் இருக்கக்கூடிய எந்த கொள்கை கோட்பாடு லட்சிய சிந்தனை தமிழ் தேசியம் எந்த திருடுறது தொழில், கொள்ளையடிப்பதான் தொழில், அதிகாரிகளை வைத்து கொள்ளையடிப்பதான் தொழில். இப்போ விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை விஜய்க்கு தெரிந்தோ தெரியாமலோ கரெக்டாக முடிச்சிட்டாரு. அதுதான் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா விஜய் எத்தனை சதவீத வாக்குகளை வாங்கினா அடுத்த 5 ஆண்டு காலம் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும்? சரி, ஓகே. இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் உதவுவதாக வைத்து கொண்டாலும் அதே விஜயை வளர்ப்பதாகவோ, அதே விஜய் நாளைக்கு ஒரு ட்ரபுளாக மாறி நிற்கிறதையோ மத்திய அரசும் விரும்ப மாட்டாங்கல்ல, ஒன்றிய அரசும் விரும்ப மாட்டாங்க. அப்போ விஜயின் அரசியல் எதிர்காலம் சீட்டாக கன்வெர்ட் ஆகாட்டி என்ன ஆகும்? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. விஜயுடைய அரசியல் பாஜகவை மீறி பண்ண முடியாது.
விஜயை சுற்றி பாஜக ஆட்கள் தான் நீக்கப்பட்டு நிறைஞ்சிருக்கான். ஆதவர்ஜுனாவாகட்டும், புஷி ஆகட்டும், இவர்களையெல்லாம் டெல்லியிலேருந்து ஒரே ஃபோனில் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஒரே ஃபோன், ஓவர் ஃபோன். இவர்களெல்லாம் ஒன்றும் பெரிய புரட்சியாளர்களோ சிந்தனையாளர்களோ தியாகிகளோ இல்லை. ஆந்திராவில் நடந்த காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல நக்சல் பாரி புரட்சியாளர்கள் அல்ல. அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னா பயந்துருவாங்களா? அவ்வளோதான். அதனால விஜய் பாஜக கட்டுக்குள் தான் வச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். வளர விடுமா? அதான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக வளர விடும். திராவிட இயக்கத்துக்கு மாற்ற ஒரு சக்தி தேவைப்படுது இல்லை. திராவிட இயக்கத்துக்கு மாற்ற ஒரு சக்தி தேவைப்படுது. இப்போது ஆல் இண்டியா லெவலில் ஹிந்தி படம் எடுக்கக்கூடிய ஒரு பெண் ஃபிலிம்ஸ், பெண் மீடியா ஒரு 100 படம் எடுத்திருக்கான். 1000 கோடி ரூபா பட்ஜெட், 2000 கோடி ரூபா பட்ஜெட் தான். அந்த நிறுவனம் இப்போ விஜய் வச்சு வேல்பாரின்னு ஒரு படம் எடுக்க போகிறான். இதுவரை தமிழ் திரைப்பட உலகத்திலே வராத பட்ஜெட். சங்கர் தான் டைரக்டர். அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது பாஜக இல்லாமல் எப்படி நடக்குது? பெண் மீடியா, பெண் ஃபிலிம்ஸு, இந்தியாவிலேயே பெரிய ஹிந்தி திரைப்படம் எடுக்கிற நிறுவனம் இப்போ ஜெயிச்சா கண்டிப்பாக ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு விஜய்க்கே தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். நீ ஆட்சி இப்போ பிடிக்க முடியாது. சரி, நீ ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் எடு. இந்த ஏற்பாடே பாஜக ஏற்பாடு தான். ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண, திமுகவை காலி பண்ணுறதுக்கான வேலை செய்யி. இப்போ உனக்கு அதுக்கு பிரதி பலனா வேல்பாரி. அது சங்கர் தான் அதை அந்த டைட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கார். சேர சோழ பாண்டியர்கள் 2 அரசர்களையும் தோற்கடித்த ஒரு குறுநில மன்னன் வேல்பாரி. நீங்கள் சு வெங்கடேஷ் எழுதின நாவல், பிரபலமான நாவல் வேல்பாரிங்கிறவன். நீங்கள் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் ஒரு குறுநில மன்னன், அவ்வளோ பெரிய, அதாவது மிகப்பெரிய தியானத்தினுடைய உயரிய தியானம் பண்ணுறான். தன்னுடைய உயரிய இந்த அவருடைய அரசபையில் போய் பாண்டிய மன்னன் கேட்குறான், எனக்கு மாறுவேடத்தில் போய் கேட்குறான், எனக்கு ஒரு கொடை விடுன்னு கேட்குறான். நான் இது கேட்டாலும் கொடுப்பேன், உன்னுடைய உயிர் வேணுங்கிற எடுத்துக்க. தன்னுடைய உயிரை கொடுக்குறான். நீங்கள் துண்டு துண்டாக வெட்டுறான். என்னுடைய உயிர் உனக்கு தானமாக கொடுத்துட்டேன், நீ எப்போ எதை வேணால் எப்படி வேணால் பண்ணிக்கன்னு உயிரை விடுறான். அப்போ அந்த அவனுடைய கதையை பாஜக அவன் எதிர்த்து கொண்டு விஜய் படம் எடுக்க முடியாது. அந்த இந்தி நிறுவனம் ஒரு 2000-3000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறான். அமித்ஷா மாரி பண்ண முடியுமா? இங்கே இருக்கிற தற்கூரி அணில் குஞ்சுக, திமுக முட்டா போய் அதிமுக கட்டிங் பார்ட்டி இவங்களுக்காக தெரியுமா? நீங்கள் ஹெல்த் விஜய் பாஸ்கர் அவங்க சொந்த மச்சான் அக்கா புருஷன் தான் புதுக்கோட்டை கேண்டிடேட். பாஜகவில் நீங்கள் புதுக்கோட்டை தானே, பாஜகவுக்கே லஞ்சம் கொடுத்துருக்கான். பாஜகவுக்கே கட்டிங், பாஜகவில் எல்லாரும் கட்டி கொடுப்பான். பாஜகவுக்கே கட்டி கொடுத்து அதிமுக திருடின காசு, கொள்ளையடித்த காசு மருந்து மாத்திரையில் இதை ஒரு பெருந்தொகை கண்டிப்பாக 100 கோடி ரூபாய் இல்லாமலாம் அந்த சீட் வாங்க முடியாது. யாரை? சொந்த மச்சான ராமச்சந்திரன் பேர். அவர் தான் புதுக்கோட்டை கேண்டிடேட், பாஜக கேண்டிடேட். அப்போது தமிழ்நாடு அரசியல் திமுக, அதிமுக, விஜய் 3 பேர் என்ன எப்படி அரசியல் பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கே பண்ணணும் என்பதை முடிவு செய்வது யார்? டெல்லி தான். சரிங்கய்யா. இப்போ எனிவேஸ், இப்போ இந்த எக்ஸிட் போல் இப்போ வருது, நம்பலாமா கூடாதா? அதில் எந்த அளவுக்கு ஏற்றத்தால் கொஞ்சம் குறையாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எனக்கு இந்த எக்ஸிட் போலே ஒரு உள்நோக்கம் இருக்குது. ரிசல்ட் வந்த பிறகு தான் அதில் முடிவு பண்ண முடியும். ஓகே, அது முழுசாக நம்ப முடியாதுங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். சரி, விஜய்க்கு எத்தனை சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? சீட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. 0 தானே? ஆமாம் ஆமாம். அதாவது நான் சொல்கிறேன், அதாவது திமுக அதிமுகவை நீங்கள் ஓவர்டேக் பண்ணாதே ஜெயிக்க முடியும். ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை இல்லை. பக்கத்தில் வரலாமே தவிர, அருகில் வரலாமே தவிர அவர்களை முந்த முடியாது. 25 வரலாம். அதிகபட்சம் வந்தால் அவர் தான் முதலமைச்சர், அறிவிக்கப்படாத முதலமைச்சர், எதிர்க்கட்சி அவர் தான். 2வது இடம் திமுகவா விஜயா என்பதில் தான் எதிர்கால அரசியல் இருக்குது. 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு முயற்சி பண்ணணும். 2வது இடத்துக்கு வந்தால் முதல் இடத்துக்கு வர்றதுக்கு ஈஸி. அதான் விஜயுடைய எதிர்காலம். நிச்சயமாங்கய்யா. இப்போ அந்த 2 திராவிட ஆண்ட கட்சிகளை எதிர்த்து விஜய் களம் கண்டார். அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. ஏதோ வகையில் மாற்றம் வரணும்னு நம்புகிறாங்க. அந்த கூட்டத்துடைய சதவீதம்ங்கிறது என்ன சொல்ல போகுது, அது சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பலர் சொன்னாலும் அது என்ன ரியாலிட்டியில் மாறுதுங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அன்றைய தினம் சந்திப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.